தொன்மையான மொழி தமிழ் மொழிங்கிறாங்க. சமஸ்கிருதத்தை விட தொன்மையான மொழி நம்முடைய தமிழ். அப்படி இருக்கும் பொழுது மனித கலாச்சாரம் ஆரம்பத்தில் ஆதியில் இங்கிருந்து தான் மனித கலாச்சாரமே இருந்திருக்க முடியும். குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய நிலப்பரப்புல இதை ஏன்னா மனிதர்கள் இருந்தனாலதான் மொழி வந்திருக்கும். ஒரு தொன்மையான மொழி இருந்தனாலதான் ஆதி தமிழர்கள் அங்க இருந்திருப்பாங்க. அதனால இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 5300 ஆண்டுகளுக்கு மேல அப்படிங்கிற ஒரு வரலாற்று சான்று நம்ம முன்னாடி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா சயின்ஸ் எப்பொழுதுமே வளர வளர பல புதிய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. அதனால் இன்னும் வருங்காலத்தில் இது 5300 ஆண்டை விட பழமையான ஆண்டுன்னு சொல்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகின்றேன். ஏன்னா கார்பன் டேட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பர்டைஸ் ஆயிட்டு இருக்கு. வருகின்ற காலத்தில் இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் கழித்து நம்முடைய தலைமுறை எல்லாம் வரும் பொழுது 5300 ஆண்டை விட இன்னும் பழமையான ஒரு காலகட்டத்தில் இங்கே கருவிகள், உபகரணங்கள், விவசாயம் அந்த காலத்திலே செய்வதற்கு தேவையான கருவிகள் என்ன இருந்துச்சோ அது எல்லாம் கூட இன்னும் பழமை என்று சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் இந்த நேரத்தில் இது நம்ம எல்லோருக்கும் சந்தோஷமான ஒரு விஷயம். ஒரு தமிழனுக்கும் இது சந்தோஷமான ஒரு விஷயம். குறிப்பாக இரும்பு, அயன், அது நம்முடைய பகுதியில் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே அது புழக்கத்தில் இருந்திருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு வரலாற்று சான்று. அதை வரவேற்கின்றோம். ஒரு தமிழனாக நாம் எல்லோரும் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைக்கின்றோம். எங்களை பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கின்றோம். அது முருகபெருமானுடைய ஸ்தலம். அது அந்த 1931 பிரிவி கவுன்சில் அந்த தீர்ப்பு நாம டீட்டெயிலா அதை பேசுவாங்கண்ணா. என்ன வருகின்ற காலத்தில் பேச போறோம். என்னுடைய வேள்வி இந்த 48 நாள் கால விரதம், முதல் கட்ட விரதம் முடியும் பொழுது அது திருப்பரங்குன்றத்தில் தான் அந்த விரதத்தை முடிப்பதாக நான் இருக்கின்றேன். பிப்ரவரி 11, 12, 13ஆம் தேதியில வரும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய விரதத்தை அன்னைக்கு அங்கதான் திருப்பரங்குன்றத்தில் தான் அந்த முதல் கட்ட வேள்வியை முடிக்க போறோம். ஆனால் திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை 6 படை வீடுகள்ல மிக முக்கியமான வீடு. அது மட்டும் இல்லாம ஆண்டாண்டு காலமாக எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். 1931 பிரிவி கவுன்சில் தீர்ப்பே தெளிவா இருக்குது. தர்காவா, தர்காவுக்கான இடமா, அது சிக்கந்தர் மலையா, அங்கே மேல என்னெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு. இன்னைக்கு எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக தூண்டிவிட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய எம்பி நவாஸ் கனி திமுகவினுடைய தூண்டுதலின் பேர்ல அங்க போய் ஒரு மத பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். ஒரு நாள் அல்ல, 2வது நாள் மாமிசத்தை எடுத்துட்டு போய் மாமிசத்தை சாப்பிடறதுக்கு 1008 இடம் இருக்கு. அங்கதான் போய் நான் சாப்பிட்டு என்னோட உரிமையை நான் காட்டப் போகின்றேன் நினைத்தால் அது ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு எம்பி அந்த வேலையை செய்யணுமா? இது திமுகவினுடைய முழு தூண்டுதல்ல இது நடக்குது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் திருப்பரங்குன்றம் போயிருந்தாங்க. அங்கே நம்முடைய பத்திரிகை நண்பர்களை சந்திச்சாங்க. ஆனால் வருகின்ற காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான ஒரு பெரிய ஒரு இயக்கத்தை திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து பாரதிய ஜனதா கட்சி நடத்த இருக்கிறது. நாங்கள் சொல்வது இன்னைக்கு இந்துத்துவா, ஹிந்துவிசம்னு சொல்வதற்கு முன்பே அங்கே இந்து வாழ்வியல் நெறி அடிப்படையில் மக்கள் குகை கோயில்ல முருகபெருமானை கும்பிட்டு இருந்தாங்க, தமிழ் கடவுள். அதனால 70 ஆண்டு காலத்தில் ஒரு சரித்திர பதிவை வைத்துக் கொண்டு சொன்னா 1000 ஆண்டுகளுக்கு மேல அங்க கடவுளை கும்பிடுறவங்க என்ன சொல்லலாம்? அதனால இதை வன்மையாக கண்டிக்கின்றேன். யாரோ ஒரு ஃப்ரிஞ்சு குரூப் போய் பண்றாங்கன்னா பண்ணிட்டு போட்டுக்கணும். அது இன்னைக்கு புதுசில் 1931 பண்ணாங்க. ஒரு ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸ் 4 பேர் போவாங்க, வேலை இல்லாதவங்க பேசுவாங்க, அது வேற விடுங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்லி நேரத்தை தாழ்த்த விரும்பல. ஆனா ஒரு எம்பி போய் அதை செய்யறார், எம்பி போய் தூவம் போடுறார், எம்பி போய் ஒரு மத மோதலுக்கு காரணமாக ஒரு எம்பி இருக்கார். அதனால திமுக தூண்டி விட்டுத்தான் IUML இதை செய்யறாங்க என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கு. ஏன்னா அந்த எம்பி 2வது முறையும் போய் வெட்ட வெளிச்சமாக இதை செய்யறாங்கன்னா ஆளும் கட்சி இதற்கு பின்னால் இருக்கின்றார்கள். மக்கள் தகுந்த பாடம் போட்டுவாங்க.